பொண்ணா அடக்கமா நடக்க முடியாது. முதல்ல பொண்ணா அடக்கமா மண்டைய உடைச்சு. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா ஆப்போசிட்டில் இருக்க கலைஞர் சென்டினரி பார்க்கு தான். லாஸ்ட் இயர் அக்டோபர்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். க்ளோசிங் டைம் கூட பார்க்காம வெயில்னு 5:15 தான் ரீச் ஆனோம். அப்போ தான் ஆன்லைனில் பார்க்குறோம் க்ளோசிங் டைம் 6 PM. கவர் பண்ணணும் சரியா. இதுதான் கலைஞர் சென்டினரி பார்க் ஆப்போசிட் செம்மொழி பூங்கா. என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ கூட்டம். என்னன்னு பார்த்தா ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கணும். ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே என்டர் ஆனதும் செல்ஃபி பாயிண்ட் இருந்து அங்கே இருந்து க்யூட் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்தேன். என்னோடய இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நான் போஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போனால் சிப்லைன் இருந்துச்சு. எப்படி தான் இதில் எல்லாம் தைரியமாக போகிறாங்கன்னே தெரியல. எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது பார்க்கவே. ஸோ ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. இந்த கிளாஸ் பேலஸ் பார்த்ததும் சிவாஜி மூவியில் உள்ள வாஜி 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 சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. அது பக்கத்துலேயே ஏவியரி இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே தனித்தனியாக டிக்கெட் எடுக்கணும். நான் அப்படியே ஒவ்வொரு சீனரியிலையும் நடந்துட்டு வீடியோ எடுக்க சொல்லிட்டேன். தென் நிறைய செல்ஃபி பாயிண்ட் எல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்து. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பாட்டில் 20 rupees தான். ஸோ பாட்டில் பெருசாகவே இருந்துச்சு. தண்ணி பாட்டில் 20 rupeesக்கு கிடச்சதும் செம்ம ஹாப்பி. இங்கே வந்ததில் நிறைய ஃபோட்டோஸ் மட்டும் செம்மையாக எடுத்துட்டோம். முன்பதிவு செய்ய என்னதில்லை, பணம் இல்லாத காரணத்தினால் முன்பதிவு செய்ய முடியாது. சீனரி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ராப்பராக இருந்துச்சு பார்க்கு. ஸோ ட்ரீ ஹவுஸ் செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கூட ஒருத்தி வந்தாலே அவளை காணலேன்னு பார்த்தா அதுக்குள்ளே மேலே போயிட்டா. சரி நம்மளும் போய் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா செக்யூரிட்டி வந்துட்டார். சின்ன குழந்தைங்க மட்டும்தாம்மா போகணும், நீங்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாரு. ஸோ அப்படியே டிஃபியாக சோகமாக திரும்பி வந்துட்டேன். இது கல்லுன்னு பார்த்தா ஸ்பீக்கர். தென் அக்கு ப்ரெஷர் வாக் நடக்க நல்லது. ஆனால் நான் செப்பல் போட்டுட்டு தாண்டி போனேன். இதை வேற வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. மியூசிக்கல் ஃபவுண்டன் இருந்துச்சு. அதுக்கும் தனியாக பே பண்ணணும். 50 something ஏதோ சொன்னாங்க ஒரு ஆளுக்கு. நாங்கள் ஆல்ரெடி இது ட்ராண்ட்ரமில் பார்த்துருக்கோம், அதனால் போகலை. குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸோட பார்க் இருந்துச்சு. இந்த பையன் வேறு அழுதுட்டுருக்கான். அழாதடா, பின்னாடி அந்த பொண்ணு பார்த்து சிரிக்குது. தென் நாங்கள் அப்படியே டான்ஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ அந்த வீடியோ இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், அப்படியே கிளம்பிட்டோம். நைட்டில் என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குல்ல. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.